மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். சர்ச்சைகளுக்கு மேல் சர்ச்சையில் சிக்கிய பூஜா கேட்கர் ரேஷன் கார்டிலும் முறைகேடு செய்துள்ளது அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பூஜா கேட்கர் சமீப நாட்களாக வட இந்திய ஊடகங்களில் அடிக்கடி அடிபடும் பெயர். இந்திய அரசின் உயர் பதவிகளில் ஒன்றான IAS அதிகாரியாக பூஜா கேட்கர் தேர்வாகி இருக்கிறார். ஆனால் அந்த IAS தேர்ச்சியில் பல்வேறு மோசடி செய்திருப்பதுதான் தற்பொழுது அவரை சர்ச்சையில் சிக்க வைத்திருக்கிறது. 32 வயதான இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 821வது ரேங்க் பெற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயிற்சி பெற்று IAS அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். பயிற்சியில் இருக்கும் போதே தன்னை ஒரு முழுமையான IAS அதிகாரியாக நினைத்துக் கொண்டு புனே ஆட்சியர் அலுவலகத்தில் பூஜா செய்த அலப்பறைகள் கொஞ்ச நஞ்சமில்லை. இது தொடர்பான புகார்கள் பதிவாகி ஊடகங்களில் வெளியான போதுதான் பூஜாவின் முறைகேடுகளும் அணிவகுத்தன. புனே ஆட்சியர் அலுவலகத்தில் தனி அறை ஒதுக்க வேண்டும் என ஆர்டர் போட்டது, சொந்த ஆடி காரில் சிவப்பு சுழல் விளக்குடன் வலம் வந்தது, போலீசாரின் கைது நடவடிக்கைகளில் அத்துமீறி தலையிட்டது என அந்த அம்மணியின் அடாவடி லிஸ்ட் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு அவர் IAS தேர்வுக்கு பல தில்லாலங்கடி வேலைகளை செய்திருப்பதுதான் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. பூஜாவின் தந்தை திலீப் கேட்கர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். அவர் தமது ஆண்டு வருமானம் 43 லட்சம் ரூபாய் என்றும் 40 கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளது என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் OBC இடஒதுக்கீட்டின் சலுகையை அனுபவிக்க தமக்கு ரூபாய் 8 லட்சத்திற்கும் குறைவான ஆண்டு வருமானம்தான் இருக்கிறது என போலி சான்றிதழ் கொடுத்துள்ளார் பூஜா கேட்கர். இதனை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமும் ஏற்று அவருக்கு OBC நான் கிரீமி லேயர் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறது. இத்துடன் சர்ச்சைகள் ஓயவில்லை. அடுத்ததாக தமக்கு பார்வை குறைபாடு, மூளைத்திறன் குறைபாடு உள்ளது என மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்காக சில மருத்துவர்களின் சான்றிதழ்களும் விண்ணப்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக மருத்துவ பரிசோதனை நடத்த அவரை அழைத்தபோது 6 முறை மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதோடு தான் லோகோமோட்டர் டிசபிலிட்டி உடையவர் என்று மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழையும் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த குறைபாடு உடையவர்களால் சரிவர நடக்க முடியாது. பூஜா கேட்கர் அளித்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் போலியானது என தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. புனே மாவட்டம் பிம்ப்ரியில் உள்ள யஷ்வந்த்ராவ் சவான் நினைவு மருத்துவமனையில் பூஜா கேட்கர் அந்த சான்றிதழை பெற்றிருக்கிறார். இதற்காக அவர் போலியான முகவரி கொடுத்திருக்கிறார். அந்த முகவரி மூலம் பெறப்பட்ட ரேஷன் கார்டை பயன்படுத்தி ஊனமுற்றோர் சான்றிதழை வாங்கியிருப்பது உறுதியாகி இருக்கிறது. பூஜா கேட்கரின் மோசடி தொடர்பாக தினம் தினம் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்த நிலையில் அதை பற்றி விசாரணை நடத்த மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் கூடுதல் செயலாளர் மனோஜ் திவேதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பூஜா கேட்கர் பயிற்சி பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்த குழு விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்த பிறகே பூஜா கேட்கரின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை பற்றி தெரியவரும். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.